அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையின் அருளாசியை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அம்மா, உங்கள் கருவறையில் நான் வளரும் பொழுது தாங்கள் எடுத்துக்கொண்ட உயர்ந்த தெய்வீக சக்திகளை நாங்கள் பெற வேண்டும். உங்களுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் எங்களுக்கு உற்றதுணையாக உறுதுணையாக இருந்து அருள்வழியில் அழைத்து செல்ல வேண்டும் தாயே. ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து முதல் தெய்வம் என்றால் யார் என்று அறிதல். தலைப்பு: முதல் தெய்வம் என்றால் யார் என்று அறிதல். உள்ள போலாம். குருதேவர் கூறியபடி, குருதேவர் உடலை விட்டு பிரிந்து சூட்சமத்தில் என்னை அணுகி, சூட்சமத்தில் இருந்து கொண்டு நீ உன் முதல் தெய்வங்களிடம் சென்று ஆசி பெற்று வா என்று குருதேவரின் குரல் மட்டும் கேட்டது. உருவம் தெரியவில்லை. நான் திகைத்து போய் முதல் தெய்வம் என்றால் யார் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, இதை தெரிந்து கொள்ள தெரியாதவன் பின் எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று குருதேவரின் குரல் இரண்டாவது முறையாக கேட்டது. இதை தெரிந்து கொள். உன் தாய் தந்தைதான் உன் முதல் தெய்வங்கள் என்று குரல் கேட்டதும் குருதேவரின் உருவம் தெரிந்தது. உன் தாய் தந்தையிடம் சென்று நான் கூறுவதை சொல்லி 48 நாட்கள் பாத பூஜை செய்து ஆசி பெற்று வா என்றார். அதன்படி ராஜபாளையம் சென்று என் தாய் தந்தையிடம் ஆசியை கேட்டேன். அவர்கள் மறுத்துவிட்டார்கள். குருதேவர் என் தாய் தந்தைக்கு காட்சி கொடுத்து பல அற்புதங்களை செய்து காட்டி எனக்கு ஆசி கொடுக்கச் செய்தார். 48 நாட்கள் பாத பூஜை செய்து தாய் தந்தையிடம் ஆசி பெற்றவுடன் கால்நடையாக கிராமப்புறங்களில் சுற்றுப்பயணம் செய்து பல அனுபவங்களை பெறும்படி கட்டளையிட்டார் குருதேவர். அதன்படி கால்நடையாக சுற்றி கொண்டு கரூருக்கு வந்த சமயம் என் தந்தை என் நிலையை எண்ணி அந்த கவலையில் மரணமடைந்து விட்டார். என் தந்தை இறந்ததை குருதேவர் எனக்கு உணர்த்தி ராஜபாளையம் போகும்படி உத்தரவிட்டார். அங்கு போய் தந்தையின் உடலை பார்க்க முடியவில்லை, எரித்து விட்டார்கள். தந்தையின் ஈமச்சடங்கு முடிந்தபின் என் தாய் என்னை பார்த்து, இனி உன் தந்தை நடத்தி வந்த சைக்கிள் கடையை பழனியில் வைத்து தொழில் செய்து உன் மனைவி மக்களை காப்பாற்று என்று கடிந்து சொன்னார்கள். வேறு வழியின்றி
என் தாய் சொன்னபடி நடத்தினேன். என் தாய் சொன்னபடி நடத்தினேன். நாளொன்றுக்கு ₹1 கூட வருவாய் இல்லை. இவ்வாறு 2 மாதங்கள் கடந்துவிட்டன. நான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று குருதேவர் என் முன் தோன்றி, நான் சொன்னதை செய்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தாய், இப்பொழுது தொழில் செய்கிறாயே என்று கேட்டுவிட்டு மறைந்துவிட்டார். அன்றிலிருந்து நாள் ஒன்றுக்கும் ₹20 வருவாய் வரத் தொடங்கியது. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அப்புறங்க தாய் தந்தையை பற்றி சாமி நிறைய சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா அருளாசி இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தாய் தந்தையின் அருளாசி பரிபூர்ணமாக வேண்டும் அப்படின்னு. ஆக மானசீகமாக தாய் தந்தையை வணங்கி நாம் அவர்களது அருளாசியை பெற்று என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.